Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim al-furqanil majid. A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Yaqtaraba lin-nasi hisabuhum wa hum fi ghaflatin mu'ridun. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam la taqumu as-sa'atu hatta yataqaraba az-zaman. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமதான் நம்மிடத்திலே வருகை தந்ததுதான் தெரியும். இன்று 4வது நோன்பிலே நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிக விரைவாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலங்களிலும் நேரங்களிலும் பரக்கத்தில்லாத நிலையை நாம் உணர்கிறோம். உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாள் வராது காலம் நெருக்கடியாக ஆகின்ற வரை என்றார்கள். லா தகூமு ஸாஅ, கியாம நாள் வந்துடாது. ஹத்தா யதகாரப ஸமான், காலம் நேரம் நெருக்கடியாக ஆகின்ற வரை என்றார்கள். உண்மைதான். அல்லாஹ் காசு பணத்திலே பறக்கச் செய்து விட்டான், தொழில் துறைகளிலே பறக்கச் செய்து விட்டான், வாகனங்களிலே பறக்கச் செய்து விட்டான். நிறைய வாகனங்கள், நிறைய வீடுகள், சொத்துகள், சுகங்கள் எல்லாமே கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நேரங்களும் காலங்களும் இல்லை. அதுதானே அசல். நேரங்களும் காலங்களும் இருந்தால் தானே அல்லாஹ் அந்த நியமத்துகளை நாம் அனுபவிக்க முடியும். அந்த நேரங்களிலும் காலங்களிலும் பரக்கத்தை அல்லாஹ் எதிரே வைத்திருக்கிறான். நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லேசாக்கி விட்டான் காலத்தை. பல மாதங்கள் செய்த பிரயாணங்களை எல்லாம் ஒரு 5 மணி நேரத்திலே அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஒரு காலத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றால் 3 மாதங்களுக்கு முன்பாகவே கடல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். 3 மாதங்கள் கடல் பயணம் செய்து ஜித்தாவில் இறங்கி இறங்குவதற்கு முன்பாக ஒரு மருத்துவ செக்கப் செய்து அதிலே அவர்களுக்கு எந்த வகையான பரவும் நோய்கள் இல்லை என்று தெரிந்தால் ஜித்தாவிலே இறக்குவார்கள். இல்லை என்றால் சென்ற கப்பலிலேயே திருப்பி விடுவார்கள். அப்படியெல்லாம் ஒரு காலம் கழிந்திருக்கிறது. ஆனால் இன்று பிளேட்டில் ஏறி அமர்ந்தால் 5வது மணி நேரம், 1 மணி நேரம் கூடவே சொல்கிறேன், ஜித்தாவை போய் அடைந்து விடுகிறோம். அடுத்து 1 மணி நேரத்திலே நாம் ஹரமை பார்த்து விடுகிறோம். அவ்வளவு லேசாகி விட்டது. பல மணி நேரங்கள் சுள்ளிகள் பொறுக்கி அடுப்பெரித்து சமைத்து சாப்பிட்ட காலம் போய் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்திலே உணவு ரெடி, எல்லாமே ரெடி. அரைக்கின்ற வேலையே இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே ரெடி. ரசம் பொடி ரெடி,
கடுகு பொடி ரெடி, மிளகு பொடி ரெடி, எல்லாமே ரெடி. ரெடி டு இட் அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் சாப்பிடலாம் என்று, எப்படி இதோ பூமி ரெடியாக இருக்கிறது, உடனே வந்து நீங்கள் குடியேறலாம், நீங்கள் உடனே வந்து கட்டிக்கொள்ளலாம் என்றெல்லாம் இவ்வளவு லேசானதற்கு காரணம் என்ன? எல்லாமே லேஸ். தோசை மாவு உடனே கிடைத்து விடுகிறது, இட்லி மாவு உடனே கிடைத்து விடுகிறது. அதற்காக பல மணி நேரங்கள் கிரைண்டரிலே கை வைத்து அரைத்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் போய்விட்டது. இவ்வளவையும் அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறானே, காரணம் என்ன? நேரங்களை மிச்சப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹபீபினுடைய உம்மத்தினர்கள் நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவர்கள் கழித்திட வேண்டும், அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் சந்தோஷப்படுத்தி விட வேண்டும். நற்காரியங்களிலே, இபாதத்துகளிலே, திக்ர்களிலே, ஃபிக்ர்களிலே, துஆக்களிலே, குர்ஆன் திலாவத்துகளிலே அவர்களது நேரங்கள் எல்லாம் கழிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவையும் ஆக்கினான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்தேன் என்கிறான். அல்லாஹ்வை அறிந்து புரிந்து வணங்குவதற்காக அல்லாஹ் நம்மை படைத்ததாக சொல்கிறான். வெறும் வணக்கத்துக்காக மட்டுமே படைத்தேன் என்கிறானே, அது எப்படி சாத்தியம் என்று அந்த ஆயத்திற்கு விளக்கம் தேடிக்கொண்டிருந்தார்கள். என்ன, மனிதன் உழைப்பதில்லையா, கஷ்டப்படுவதில்லையா, வெளியிலே செல்வதில்லையா, வருவதில்லையா, போவதில்லையா, வணங்கிக் கொண்டே இருக்க முடியுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி வந்த காலம் ஒரு காலம். ஆனால் இன்று அனைத்தையும் அல்லாஹ் இலகுபடுத்தி நேரங்களை எல்லாம் மிச்சப்படுத்தி அந்த நேரங்கள் அனைத்தையும் வணக்கத்துக்காகவே என்று ஆக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஆயத் எவ்வளவு சாதிக்காக, எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. சரி, மிச்சமுள்ள நேரங்களை எல்லாம் இபாதத்திலே கழிக்கிறோம், வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காலத்தையும் அல்லாஹ் இபாதத்தாக மாற்றி விடுகிறான். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலுக்காக அவனது திருப்தியோடு வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அந்த தாஜிர்கள் நாளை கியாம நாளையிலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரம் இபாதத்து தானே, அந்த கொடுக்கல் வாங்கல் இபாதத்து தானே. வருகின்ற மக்களுக்கு நான் பணி செய்வதற்காக வேண்டி இந்த கடையை வைத்திருக்கிறேன், அதன் மூலம் அல்லாஹ் எனக்கு வஜீபனத்தை தருகிறான். அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வாங்க வேண்டிய பொருட்களை நான் அனைத்து இடங்களிலேயும் அலைந்து திரிந்து வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். எனவே அவர்களுக்கு அது நலமாகட்டும் என்ற எண்ணத்திலே என்ற ஒரு வியாபாரி பல இடங்களிலும் அலைந்து திரிந்து பல பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்தால் அவர் அலைந்தது திரிந்தது அனைத்தையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கிவிடுகிறார். எனவேதான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கினாலும் கூட நன்றி என்று சொல்லுங்கள், அவர் வாங்க வந்தவரிடத்திலே நீங்கள் நன்றி என்று சொல்லுங்கள், அவர் தருகின்ற பணத்தை பெறுகிற போது நன்றி என்று சொல்லுங்கள், அதனுடைய மீத பணத்தையும் பொருளையும் பெறுகிற போது நன்றி என்று சொல்லுங்கள். காரணம், நன்றிக்கு உரித்தானவர்கள் அவர்கள். உங்களை எங்கும் அலைய விடாமல் உங்களுடைய பொருட்களை உங்களுக்கு மிக இலகுவாக கிடைக்க வைக்கிறார்கள். எனவே நன்றி சொல்லுங்கள். இவர்கள் எல்லாம் வந்து வாங்கவில்லை என்றால் உங்களுடைய நிலை என்னாகும்? எனவே அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இதை யார் கடைபிடிக்கிறார்கள்? புத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், புத்திஸ்டுகள். தாய்லாந்திலே உள்ளவர்கள், பிரான்சிலே உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். வாங்கினால் தேங்க்யூ, அவன் கொடுக்கும் போது தேங்க்யூ, அங்க பார்த்தா அவனுடைய மொழியிலே நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டுல அது இல்லை, அந்த வழக்கமே இல்லை. காசை கொடுக்கறான், பொருளை கொடுக்கறான், அவனுக்கு என்னத்தை நன்றி அப்படி. நன்றி என்பது எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எனவே நான் நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் அவ்வளவு இலகுவாக்கி தந்திருக்கிறார். அந்த நேரங்களிலே மிக உயர்ந்த நேரம் ரமதானுடைய நேரங்கள். ரமதான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவும் பகலும் அவ்வளவு உயர்ந்தது. ஒரு நொடி கூட வீணாக்க கூடாது.
ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்யும் போதெல்லாம் இப்படித்தான் கேட்பார்களாம். யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள் காலத்திலே பரக்கத் செய் என்றால் அதற்கு என்ன பொருள்? எங்களுடைய ஆயுள் காலத்தில் எங்களுக்காக எந்த நேரத்தை, காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் எங்களுக்கான நேரத்தை நீ வகுத்திருக்கிறாயோ அந்த நேரம் வீணான விஷயங்களில் கழிந்திடாமல் பாதுகாத்திடு என்று துஆ செய்வார்கள். நீங்கள் வேண்டால் பாருங்கள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நேரமும் காலமும் வைத்துத்தான் அதை கடமையாக்கியிருக்கிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்கிறார். உங்களுக்கு 5 நேர தொழுகையை அந்த நேரங்களிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதற்கென நேரம் இருக்கிறது என்கிறார். ரமதான் மாதத்தினுடைய 30 நோன்புகள் நாம் இஷ்டப்பிரகாரம் வைக்க முடியுமா? அதற்கான ஒரு மாதத்தை, யார் ரமதானுடைய மாதத்தை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்கள் நோன்பு வையுங்கள். அந்த மாதம், நேரம், காலம். ஹஜ்ஜை இஷ்டப்பிரகாரம் செய்ய முடியுமா? இஷ்டப்பிரகாரமும் செய்ய முடியாது, இஷ்டப்பட்ட நாட்களிலும் செய்ய முடியாது. அந்த மாதத்தில் தான் செய்ய வேண்டும், அந்த 5 நாட்களில் தான் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நேரமும் காலமும் பேணப்பட்டிருக்கிறது. ஃபித்ரா தர வேண்டும் என்றால் ஈதுடைய தினத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான 3 நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். லைலத்துல் கத்ர் என்றால் அதற்கான ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறான். எல்லா விஷயங்களிலேயும் ஹைது, ஒரு பெண்ணுக்கு 10 நாட்கள் ஹைது கணக்கை அல்லாஹ் தருகிறான். 10 நாளுக்கு மேலே போனால் இஸ்திஹாதா, அது ஹைதிலே கட்டுப்படாது, மென்சஸிலே கட்டுப்படாது. 10 நாளுக்கு மேலாக உதிரப்போக்கு இருந்தால் அந்த பெண்மணி எப்பொழுதும் போல நார்மலான பெண்ணை போன்று ஒது செய்துவிட்டு அந்த பெண்மணி தொழுது கொண்டே இருக்கலாம், அனுமதி தருகிறான். அந்த நேரங்களும் காலங்களும் இல்லை என்றால் என்ன ஆவது? குழந்தை பெற்றெடுக்கிறாள், அவள் நிவாசுக்காள், 40 நாளைக்கு ஷரியத் அவளுக்கு அனுமதி தருகிறார். 40 நாள். தலாக் ஏற்பட்டால் 3 இத்தா என்கிறார். 3 தடவை சுத்தமாக வேண்டும். கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள். எல்லா விஷயத்திலேயும் நேரங்களையும் காலங்களையும் குறிக்கிறது இஸ்லாம். அப்படி என்றால் எந்த காரியத்தையும் நீ நேரம் காலம் வகுக்காமல் நீ செய்யாதே என்கிறார். அப்ப என்ன செய்யறோம்னே தெரியல, எங்க போறோம்னு தெரியல, எங்க வர்றோம்னு தெரியல, என்ன பேசுறோம்னு தெரியல, நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இது ஒரு முஃமினுக்கு அழகல்ல என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு திட்டமிடல் வேண்டும். ஸ்பெயின், உந்துலுஸ் போன்ற அந்த நகரங்கள் எல்லாம் இஸ்லாமிய கேந்திரங்களாக இருந்த நகரங்கள். அங்கே எப்படி குழப்பங்களை உண்டாக்கினார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு இமாமிடத்திலே சென்று ஒரு கூட்டம் இதற்காகவே நியமனம் செய்யப்பட்டு அந்த இமாமிடத்திலே சென்று கேட்டார்கள், அஸ்ஹாபுல் கஃப், இந்த குகைவாசிகள், அவர்களுக்கு வெளியிலே ஒரு நாய் அமர்ந்திருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த நாய் என்ன கலர்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். அந்த இமாம் மண்டைய குழப்பிக்கிட்டார். அநேகமா பாதுகாப்புக்கு இருக்கிற நாய், அது வெள்ளையா இருந்தா சரிப்பட்டு வராது, அநேகமா பயமுறுத்துற மாதிரி கருப்பா தான் இருந்திருக்கணும், அதனால கருப்பா தான் இருந்திருக்கணும்னு சொன்னார். உடனே வந்தவங்க சொன்னாங்க, வெரி கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க, இந்த வார ஜும்மாவில இதை கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிடிச்சாரு பாருங்க அன்னைக்கு நாய் நாய் நாய். அன்னைக்கு பயான் முழுக்க நாயை பத்தி தான். கருப்பு நாய் கருப்பு நாய் கருப்பு நாயின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா பயான்ல கருப்பே பேசினார். பக்கத்துல இன்னொரு பள்ளியில போய் அஸ்ஹாபுல் கஃபுடைய நாய் என்ன நிறங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் பார்த்தார், அல்லாஹ்வுக்கு நேசர்கள் அவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்புக்காக போயிருக்கிறது இந்த நாய், அதுவும் ஈமான் கொண்ட நாய், ஈமான்தாரிகளை நேசிச்ச நாய். கருப்பு நாயா இருந்தா அதை கொன்றுங்கன்னு சொல்லதான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி கருப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு? அதனால அநேகமா வெள்ள வெளியேன்னு இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. வெள்ள வெளியேன்னு இருந்துச்சுங்க அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க, வெரி கரெக்ட். இன்னைக்கு ஜும்மாவில இந்த நாயை பத்தி கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. உடனே அவர் பிடிச்சாரு, வெள்ளை நாய் வெள்ளை நாய் வெள்ளை நாய் வெள்ளை. அன்னைக்கு ஃபுல்லா நாயை பத்தியே பேசினார். இன்னொரு பள்ளியில போய் இன்னொரு இமாம்கிட்ட
இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நாய் என்ன கலர்ல இருந்துச்சுங்க? பல பேர் பலவாறா சொல்றாங்களே. கருப்புன்னு சொல்றாங்க சிலரு, வெள்ளைன்னு சொல்றாங்க சிலரு. நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவரு பார்த்தாரு, என்னடா சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சுங்கன்னு சொன்னார். உடனே இதுதாங்க வெரி கரெக்ட். கருப்புன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், ஒயிட்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ரெண்டும் கலந்த கலர் சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இதை இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. உடனே அவரு பிடிச்சாரு பயான்ல பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். அன்னைக்கு ஃபுல்லா பயான் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓடிச்சு. மக்கள் வெளியில வந்தாங்க. உங்க இமாம் என்ன சொன்னார்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பத்தி, நாய் பத்தி என்ன சொன்னார்? வெள்ளை சொன்னார். எங்க இமாம் கருப்புன்னு சொன்னார். எங்க இமாம் சொல்றது என்னைக்குமே கரெக்டா இருக்குமாக்கும். எங்க இமாம் சொல்றதா ரொம்ப கரெக்டா இருக்குமாக்கும். இப்படியே மக்கள் மத்தியில நாயை வச்சு ஒன்று இல்லைன்னு ஆயிடுச்சு. பெரிய குழப்பம் உண்டா? ஒண்ணுமே இல்லை. அது வெள்ளையா இருந்தா என்னங்க, அது கருப்பா இருந்தா என்னங்க, அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தா என்னங்க? இந்த நிலையை தான் இன்று இங்கே கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயம் தருகிறோம். அது என்ன விடயம் என்று சொன்னால், நீங்கள் நியத்தை வைப்பதை மனதில் வைத்தால் போதாது, நீங்கள் நாவினால் மொழிய வேண்டும். நோன்பினுடைய நியத்தை நீங்கள் நாவினால் மொழிந்தால் தான் அந்த நோன்பு சீராக அமைந்தது. இன்னொருத்தர், நான் உங்களுக்கு நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் தர வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், மனதிலே நீங்கள் நியத் செய்தால் அது நியத்தாகாது, நாவினால் மொழிந்தாக வேண்டும். இன்னொருத்தர், மனதினால் நினைத்தாலே போதுமானது, நாவினால் மொழிய வேண்டிய அவசியம். ஏங்க நியத் என்னங்க? நியத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அந்த நியத்தை வாயால மொழியணும் பிரச்சனையா, இல்ல உள்ளத்தால நினைச்சா போதுன்றது? இது என்னங்க? இது என்ன ஒரு பிரச்சனைக்குள்ள விஷயமா இது? ஆனால் இதை எடுத்துக்கொண்டு இந்த வாரம் முழுக்க பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அனைவருடைய சிந்தனையும் அதன் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத விஷயம். வாயினால் மொழிந்து கொண்டாலும் என்ன, என் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டால் மட்டும் போதாதா? எதுவுமே பிரச்சனை இல்லை. உள்ளத்தில் நினைத்தாலே போதுமானது. நாவால் மொழிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் இப்படித்தான் அப்படித்தான் என்று இதிலே நாம் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய வேதனை. அது மட்டுமா? 8 போகிறார், இன்னொருவர் 20 தொழுகிறார். எவருக்கு முடிகிறதோ அவர் 20 தொழுது கொள்ளட்டும். எவருக்கு மற்ற வேலைகள் இருக்கிறதோ, அவருக்கு மற்ற சிந்தனைகள் இருக்கிறது, அவருக்கென ஏதேனும் கொள்கைகள் இருக்கிறது, செல்கிறார். அதை பற்றி நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நான் 8 போறேன் நீ வா என்று 20 தொழக்கூடியவரை கிளப்பி கூட்டிட்டு போறதுதான் மிகப்பெரிய தப்பு. காரணம், அவர் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறார். அந்த தனிப்பட்ட இபாதத் ரமதானுடைய மாதத்திலே இரவிலே நாம் தொழுகின்ற இபாதத் இருக்கிறதே, அதற்கென ஒரு தனி மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. இல்லை என்றால் நபியவர்கள் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்க மாட்டார்கள். நபியவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே பகலிலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். இரவு நேரத்திலே நீங்கள் தொழுகையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை உங்களுக்கு உபரி வணக்கமாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லுவதே ரமதானுக்கென ஸ்பெஷல் தொழுகை இருக்கிறது என்று காட்டுகிறது. இல்லை இல்லை, நபி அவர்கள் எப்பொழுதும் போல எல்லா காலத்திலும் தொழுத தொழுகையைத்தான் ரமதானிலும் தொழுதார்கள். அதற்கான விசேஷம் எங்க? அதுல விசேஷம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், விசேஷம் இல்லைன்னு ஏங்க நீங்க சொல்றீங்க? அல்லாஹ் விசேஷமான நாள் என்கிறான். இல்லை இல்லை, அதுல ஒண்ணும் விசேஷம் இல்லை. இதனால உங்களுக்கு என்ன ஃபாயிதா? அதனால உம்மத்துக்கு என்னங்க ஃபாயிதா? ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய மாதத்திலே சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது என்றால், அந்த ரமதானின் ஒவ்வொரு இரவும் பகலும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நமக்காக வேண்டி அங்கு சுவனம் அலங்கரிக்கப்படுகிற போது நாம் அமல்களை கொண்டு நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது வாழ்க்கையையும் அலங்கரிக்க கூடாதா? நமது வாழ்க்கையின் அலங்காரம் எதிரே இருக்கிறது. டீ கடைகளிலே கூடி கூடி நின்று டீ குடிப்பதில் தான் இருக்கிறதா? ஸ்வீட் கடைகளிலே கூடி கூடி ஸ்வீட் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதில் தான் இருக்கிறதா? பைக்குகளிலே வாலிபர்கள் ரேஸிலே போகிறார்களே அதில் தான் இருக்கிறதா? வாழ்க்கையின் அலங்காரம் எதிரே இருக்கிறது.
மஸ்ஜிதுகளை கூட நீங்கள் தொழுகையின் மூலம் அலங்காரப்படுத்துங்கள், இபாதத்துகளின் மூலம் பள்ளிகளை அலங்கரியுங்கள் என்று சொன்னார். இபாதத் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்பெஷல் நாட்கள், ஸ்பெஷல் இரவுகள் என்றால் தொழுகையும் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை இல்லை, நபி அவர்கள் தொழுகவே இல்லை. ஒரு கூட்டம் இல்லை இல்லை தொழுதார்கள், 8ஐ தான் தொழுதார்கள், இல்லை இல்லை 20ஐ தான் தொழுதார்கள். ஏன் இவ்வளவு விவாதங்கள்? அதன் மூலமாக கல்வியில் இருக்கக்கூடிய நூல் எடுபட்டு போய் விடுகிறது, மாற்றார்களுடைய கைகள் ஓங்கி விடுகிறது, விரோதிகளுடைய சிந்தனைகள் ஓங்கி விடுகிறது, நம்மை அடக்க வேண்டும் என்கிற அந்த சக்திகள் மிகைத்து விடுகின்றன. நம்மை பிளவுபடுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நாம் பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே பிளவுபட்டுத்தான் கிடக்கிறார்கள், இன்னும் பிளவுபட்டு கொண்டேதான் போவார்கள். எல்லாத்துலயும் பிரச்சனை. நோம்பு திறக்கிறது, இப்ப நோம்பு திறக்கிறதா, அப்ப நோம்பு திறக்கிறதா, நோம்பு வைக்கிறது, அப்ப நோம்பு வைக்கிறதா, இப்ப நோம்பு வைக்கிறதா. ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சீக்கிரமே நோம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் நோம்பு வைக்கிறதுக்கு நேரம் இருக்கவே, நோம்ப நீங்க ரொம்ப பேணுதலுக்காக இப்பவே நீங்க நோம்ப முடிச்சிருங்க. உடனே அந்த டயத்தை பார்த்து அவர் நோன்பை வைத்து முடித்துக் கொள்கிறார். இன்னும் 20 நிமிஷம் சாப்பிடலாம், டைம் இருக்கு இன்னும். ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க பேணுதலுக்காக நீங்கள் நோன்பை இந்த நேரத்திலேயே முடித்துக் கொள்ளுங்கன்னு அவர் முடிச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு டக்கு ஞாபகத்துக்கு வருது, பிரஷர் மாத்திரை சாப்பிடலையே, கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடலையே, நாம சுகர் மாத்திரை சாப்பிடலையே, இப்ப என்ன செய்யலாம்? என்னங்க சட்டம் என்னங்க? இன்னும் நேரம் இருக்கிறது என்றால் நீங்கள் முன்கூட்டியே முடித்துக் கொண்டாலும் கூட மீண்டும் அழகான முறையில் நீங்கள் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு மீண்டும் நீங்கள் நோன்பு நோக்கலாம். அந்த நோன்பிலே எந்த குறையும் ஏற்படாது. எனவே மக்களுடைய அந்த விளக்கத்தை மக்கள் பலரையும் தேடி திரிகிறார்கள் என்பதை பயன்படுத்தி கண்டதையும் அவர்களது கல்விலே புகுத்தி, என்னடா நாம வைக்கிற நோம்பு சரிதானா இல்லையா, நாம நோம்பு திறக்கிறது சரியா இல்லையா, நாம தொழுகிறதெல்லாம் சரியா இல்லையா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த காலகட்டத்திலே இருக்கிறோம். ஒரு வருட காலம் ஒரு மாதத்தை போல கழியும், ஒரு மாத காலம் ஒரு வாரத்தை போல கழியும், ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளை போல கழியும், ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்தை போல கழியும். ஒரு மணி நேரம் ஒரு 2 கல்லை தேய்த்தால் நெருப்பு பற்றும் அல்லவா, அந்த அளவுக்கு கழிந்து விடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இருக்கிறோம் என்றால் அந்த காலம் எதற்கு நெருக்கமான காலம்? அல்லாஹ் சொல்கின்றார், மக்களுக்கு கேள்வி கணக்கும் பதிலும் சொல்ல வேண்டிய காலம் மிக நெருக்கத்தில் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவனோ பொடுபோக்கிலே கிடக்கிறான். மார்க்கத்தை புறக்கணித்தவனாக, இபாதத்துகளை புறக்கணித்தவனாக, ஒவ்வொன்றிலேயும் பல கேள்விகளை எழுப்பியவனாக, தானும் செய்யாமல் செய்யக்கூடியவர்களையும் செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு நாட்களும் நம்மிடத்தில் வரும்போது அது சொல்லுகிறதா, ஓ மனிதனே, எவன ஆதம், ஓ ஆதமின் மகனே, இன்றைய தினம் உன்னிடத்தில் நான் புதிதாக படைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிதாக படைக்கப்பட்டு நம்மிடத்தில் வருகிறது. என்னை நீ பயன்படுத்திக் கொள். நீ நலவுக்காக பயன்படுத்தினால் நாளை கியாம நாளையிலே நான் உனக்கு சாட்சியாக இருப்பேன். நீ தீமைக்காக பயன்படுத்தினால் இன்ன நேரத்தில் இன்ன தீமை செய்தாய் என்று அதற்கும் நான் சாட்சியாக இருப்பேன். எனவே என்னை நீ நல்ல நிலையில் பயன்படுத்திக் கொள். நான் சென்று விட்டால் மீண்டும் கியாம நாள் வரையிலும் திரும்ப வரமாட்டேன். கயா வக்த் கிரஹாத் ஆதானஹி, அந்த மௌத்தின் நேரத்தில் நினைப்பானாம், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர மாட்டேயா, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா என் பொருட்களை நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், இன்னும் 2 ரக்காத்து தொழுதுட்டு வந்துடுறேன், தௌபா செய்துட்டு வந்துடுறேன், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில கொஞ்ச நாள் நடந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவானா. அல்லாஹ் சொல்லுவானா, இதற்கு மேல் நேரம் இல்லை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா,
இது வெறும் பேச்சு. இந்த பேச்சுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. வந்தவர்கள் மீண்டும் திரும்ப அனுப்பப்பட மாட்டார்கள். இதோ இஸ்ராயேல் வந்து கொண்டிருக்கிறார், தயாராக இரு என்று சொல்லப்படுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். காலங்களையும் நேரங்களையும் நாம் முழுமையான இபாதத்துகளிலே கழிக்க வேண்டும். குர்ஆன் திலாவத்துகளிலே கழிக்க வேண்டும். நாம் நற்காரியங்களிலே கழிக்க வேண்டும். வீண் விவாதங்களிலிருந்து முழுமையாக நாம் வெளியே வர வேண்டும். நம்மிடத்தில் விவாதம் செய்வதற்கு தயாராக வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நாம் சொல்லிவிட வேண்டும், நான் விவாதம் செய்ய நான் தயாராக இல்லை, நான் அதை விரும்பவும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும். நான் ஹக்கில் தான் இருக்கிறேன் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரப்புக்கு தெரிந்தால் போதுமானது. இன்ன ரப்பக ஹுவ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமா ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். நாளை கியாம நாளிலே யார் ஹக் யார் பாத்தில் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். நீங்களே முடிவு செய்யாதீர்கள். எவரையும் காஃபிர் என்றோ, எவரையும் முஷ்ரிக் என்றோ, எவரையும் முனாஃபிக் என்றோ, எவரையும் வீணானவன் என்றோ, எவனையும் ஃபசாதி என்றோ, எவனையும் முஃப்தின் என்றோ, எவனையும் முஃப்ஸித் என்றோ நீங்கள் யாரையும் எதையும் சொல்ல வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறார். நீ ஹக்கில் இருப்பாயானால், ஹதீஸிலே வருகிறது, உன்னுடைய சொல் ஹக் என்று நீ நம்புவாயானால், நீ உன் தரப்பை சரி என்று நம்புவாயானால், அப்படி நம்பிக்கை இருக்க எதிர்த்தரப்பில் உள்ளவரிடத்தில் நீ விவாதம் செய்யாமல், நீ சொல்றதே ஹக் இருக்கட்டும்பா, போப்பா, விவாதம் வேணாம் என்று சொல்லிவிட்டால், அவருக்காக வேண்டி சுவனத்திலே மேட்டு பகுதியிலே நடு மத்தியிலே ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை நான் ரப்பிடத்தில் வாங்கி தருகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதாதா? எங்க எவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனை, அதுவும் சுவனத்திலே, சுவனத்தின் நடுமத்தியில, அதுல மேட்டு பகுதியில, எவ்வளவு தண்ணி வந்தாலும் தேங்காத இடத்துல மேட்டு பகுதி சொல்றதெல்லாம் பார்த்தா, அப்ப இந்த உலகத்தில் அப்படித்தானே தேடுறோம். செக்யூரிட்டி காலனியில நமக்கு வீடு வேணுங்க. அடுத்தர் கேட்கிறார், என்னங்க காரணம் என்று கேட்டேன். இல்லைங்க, அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குதுங்க என்கிறார். மனசுக்கு நிம்மதியா இருக்குதுங்க. பள்ளிக்கு போனா நிம்மதியா இருக்கு, மஹல்லா நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு என்கிறார். அப்படி என்றால் கபூல் பெற்ற, கபூலியத்தை பெற்ற ஒரு மஹல்லாவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார் என்றார். அல்லாஹ் சுவனத்திலேயும் நம்மை இதே போன்று ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. சுவனத்திலேயும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களிலே நம்மை ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ரமதானுடைய மாதத்தில் எந்த நேரத்தையும் வீணாக்காதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரமதானுடைய கடைசி வரையிலும் ஆரோக்கியத்தோடும் சரீர சுகத்தோடும் நிம்மதியோடும் அல்லாஹ் இபாதத்துகளை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவரவர்கள் தங்களது கொள்கையின் பிரகாரம் நடந்தால் அவர்களை எந்த வகையிலும் வெறுக்காமல் அவர்களுடைய விளக்கம் அவர்கள் செய்கிறார்கள். நமது விளக்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படி, நாம் இப்படி செய்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், அவர்களுக்கு நாம் இஸ்லாமிய சகோதரர்கள் என்கிற வகையிலே சகோதர பாசத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பிருந்த பெரியோர்களே, இங்கே ஆடு தொட்டிக்கு பின்னால் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிதே முஹம்மதியா. அது கடந்த வெள்ளத்திலே கடுமையாக சிதிலமடைந்து விட்டது. பள்ளிக்குள்ளே தண்ணீர் வந்து அதனுடைய மராமத்து பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதற்காக நாம் நம்முடைய பணங்கள் அதிலே பயன்படட்டும். அது நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.